மாதங்கள் நம்மளை நடத்தி வந்த தேவன், நம்மை வழி நடத்தினவர், நம்மளை தாங்கினவர். இன்றைக்கும் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் நம்மளை இன்னும் வழி நடத்த போகிறார். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். ஏசாயா 54 அதிகாரம். ஏசாயா 54 அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து முழு அதிகாரத்தையும் வாசிக்கலாம். ஆமென். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்று போவார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சையிடுவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதையிருப்பின் நிந்தையை நீ இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆர்ப்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாது இருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலையும் ஆண்டவர் இந்த அதிகாரம் முழுவதையும் தியானம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு உதவி செய்வார். ப்ளஸ் இதில் 2வது வசனம் தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக நம்மளுக்கு நினைவுபடுத்துகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஸோ நம்ம மறுரூப காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சீசன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இட்ஸ் a month of divine expansion. இந்த மாதம் தெய்வீக விரிவாக்கத்தின் மாதம். அப்போது தெய்வீக விரிவாக்கம் என்பது மறுரூப காலத்தின் ஒரு பகுதி தான். ஓகே, ஸோ அந்த காலம் சீசன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் காலம் நம்மளுக்கு முடிஞ்சு போகல. அக்டோபர் 31 நம்மளுக்கு அந்த காலத்திலேயே அடுத்த நிலைக்கு என்னன்னா தெய்வீக விரிவாக்கம். ஸோ டிவைன் எக்ஸ்பான்ஷன். இந்த வசனத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நம்ம அப்படின்றதைய சொல்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது என்னென்னா, நம்முடைய தற்போதைய நிலையை பார்க்க வேண்டும். நம்மளுக்கு இருக்க தற்போதைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். சரிங்களா? அந்த 3 காரியம் 3 பாயிண்ட் சொல்கிறேன்னல்ல, அது கூட ரிலேட்டடான விஷயங்கள் தான் இது. நம்மளுடைய தற்போதைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஸோ இந்த அதிகாரம் முழுவதும் ஏன் படித்தோம் அப்படின்னா, முதல் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அந்த நிலை, இஸ்ரவேலினுடைய நிலை அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போது அந்த என்னென்ன காரியங்கள் அங்கே பிரச்சனையாக இருக்குது,
எந்தெந்த காரியங்கள் அங்கே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம படிச்சுட்டே வந்தோம். அப்போது இதில் பார்க்கும்பொழுது முதல் வசனத்திலிருந்து பார்க்கும்பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிள்ளை பெறாத மலடியே, பேரன்னஸ். அங்கே ஒரு பேரன்னஸ், ஒரு மலட்டுத்தன்மை அங்கே இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதமற்ற நிலை, வறண்ட நிலை. மலட்டுத்தன்மைனா வறண்ட நிலை, நம்பிக்கையற்ற நிகழ்காலம். ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், தற்காலிக நிலை எப்படி இருக்குன்னா நம்பிக்கையற்ற நிகழ்காலமாக இருக்கிறது. அப்புறம் 4வது வசனத்தில் படிக்கும்போது பயம் நிறைந்த நிலை, அச்சம் நிறைந்த நிலை, வெட்கம் நிறைந்த நிலை, அவமானம் நிறைந்த நிலை, புறக்கணிப்பு, சோர்வு, மனம் தளர்ச்சி, கடினம், நெருக்கம், இதெல்லாம் அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு 4வது வசனத்தில். அப்படியே 7வது வசனத்தில் வரும்போது அங்கே தனிமையின் நிலைமை அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கைவிடப்பட்ட நிலைமை அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மனம் நொந்த நிலைமை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 11வது வசனம் படிக்கும்போது சிறுமைப்பட்ட நிலைமை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புயலில் அடிபடுகிற நிலை, புயலில் அலைமோதுகிற அந்த நிலைமையை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேற்றரவற்ற நிலையை சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல காரியங்கள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு சிலதை தான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன், மற்றதை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள், வீட்டில் தியானம் பண்ணுங்கள் இந்த அதிகாரம் முழுவதும். இப்போது இப்பேற்பட்ட நிகழ்கால நிலைமை, ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையிலையும், நம்ம குடும்பத்தில், நம்முடைய வேலையில், நம்முடைய சபையில் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், கரண்ட்டாக இருக்கிற சூழ்நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு தனி மனிதன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்புறம் உங்களுடைய குடும்பம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கறதற்கு, புரிந்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அப்போது நம்ம என்ன சூழ்நிலையில் போயிட்டுருக்கோம், மனைவி எந்த சூழ்நிலை, கணவன் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பம் எந்த மாதிரி நிலைமையில் இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது, நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குது, மெடிடேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்து ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை பார்க்கும் பொழுது அது கண்டிப்பாக வறட்சியாக தான் இருக்கும். அதில் ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையாக இருக்கும், ஒரு வெட்கம் நிறைந்த, பயம் நிறைந்த, என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற கவலை நிறைந்த காரியங்கள் தான் நம்மளை சுற்றி இயங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போது இந்த காரியங்கள்லாம் இந்த அதிகாரத்தில் நம்ம கோடிட்டு பார்க்கலாம். 2வது விஷயம் என்னென்னா, இதே அதிகாரத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்ம லைஃப்பில் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்ன, கரண்ட்டாக என்ன நம்மளுக்கு சுற்றி நடக்குது அதை தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னென்ன அப்படின்றதையும் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இந்த மலடியை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ மகிழ்ந்து பாடு, இப்போ இருக்கிற நிலைமையில் நீ மகிழ்ந்து பாடுன்னு சொல்லுகிறார், கம்பீரமாய் பாடு சொல்லுகிறார், ஆனந்த சத்தமிடு, ஷவுட் வித் ஜாய், ஆனந்த சத்தமிடு. 3வது வசனத்தில் பார்க்கும்பொழுது நீ இடப்புறமும் வலப்புறமும் இடங்கொண்டு பெருகுவாய். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். 7வது வசனத்தில் பார்க்கும்போது இரக்கங்களினால் நான் சேர்த்து கொள்ளுவேன். 8வது வசனம் நித்திய கிருபையினால் இறங்குவேன். 10வது வசனம் நம்மளுக்கு தெரியும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை உன்னை விட்டு மாறாது, சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்றது தேவனுடைய வாக்குத்தத்தம். 11, 12 வசனங்களை படிக்கும் பொழுது நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களினால் உன்னை அஸ்திபாரமாக்கி பலகணிகள் பளிங்கும், வாசல்களை மாணிக்க கற்களும், மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் அப்படின்றது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், ப்ராமிசஸ் ஆஃப் காட். அப்போ முதலாவது என்ன செய்யணும், நம்முடைய சூழ்நிலை, நம்மளை சுற்றி இயங்குகிற நிலைமை, நம்ம லைஃப், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸு, நம்மளுக்கு ஆவிக்குரிய நிலைமை, நம்ம வீட்டினுடைய நிலைமை, எல்லாவற்றையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதணும். இன்னொரு பக்கம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எழுதணும். அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படின்னா, வாக்குத்தத்தங்கள் எந்த சூழ்நிலையும் சார்ந்தது கிடையாது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனம் எந்த சூழ்நிலையும் எந்த காரியங்களையும் அடிப்படையாய் கொண்டது கிடையாது. அது தானாக செயல்படுகிறது தான் வாக்குத்தத்தம். அப்போ உங்களுடைய ப்ரெசன்ட் கண்டிஷன் எதுவாக இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டு கிடையாது. ஏனென்றால் ஒரு புதிய காலம் உங்கள் வழியிலே வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த புதிய காலத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தான் நிறைவேறும். உங்களுடைய சூழ்நிலை உங்களை நிர்ணயிக்காது. உங்கள் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்பிக்கை இல்லை, பயம் எல்லாமே இருக்கும். ஆனால் அவைகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அவைகளின் நடுவிலே நீங்கள் மகிழ்ந்து பாட வேண்டும், களி கூற வேண்டும், ஆனந்த சத்தமிடும். பிள்ளை பெறாத மலடியே, கற்ப வேதனை, அதாவது லேபர் பெயின்னா என்னன்னே தெரியாத
ஒருத்தையே நீ மகிழ்ந்து பாடு, ஏன்னா உனக்கு ஒரு பிள்ளை, உனக்கு ஒரு ஆசீர்வாதம், உனக்கு ஒரு சந்ததி, உனக்கு ஒரு அடுத்த கட்ட காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஒருவேளை மக்கள் சொல்லலாம், இந்த வழியா பிரசவ வேதம் வழியா போனாதான் பிள்ளை பெறுறதுன்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, அந்த வழியை பார்க்காத நீ மகிழ்ந்து பாடு. இந்த வழியில, உலகத்தின் வழியில போய் உலகத்தின் காரியங்களை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத உனக்கு தான் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் செயல்படாது. சூழ்நிலை ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கும், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் தன்னிச்சையாக செயல்படும். அவர் நியமித்த காலத்திலே அது நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தம் நம்மளை கைவிடாது. அந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு விலகாது, மாறாது. இந்த காலத்தில் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஸோ தற்போதைய நிலை ஒரு பொருட்டல்ல, வாக்குத்தத்தம் மட்டும்தான் நிறைவேறும். அப்போ ஜனங்கள் உங்களை எப்படி அழைக்கிறார்கள், மக்கள் உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க, பிறர் உங்களை என்ன சொல்கிறார்கள், வீட்டு பக்கத்தில் என்ன சொல்றாங்க, வேலை செய்கிற இடத்துல என்ன சொல்றாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுகிற காரியத்தை நீங்க இக்னோர் பண்ணணும், நீங்க புறக்கணிக்க வேண்டும். ஆமென். ஸோ காதில் நம்ம அவங்க மற்றவங்க சொல்றதை கேட்டுட்டே இருக்கக்கூடாது, அதை புறக்கணிக்க வேண்டும். ஒரு காலத்தில் நீங்களும் நானும் ஒரு லாஃபிங் ஸ்டாக், ஒரு வேடிக்கை பொருளாக, ஒரு கேளிக்கை பொருளாக இருப்போம். ஆனால் அப்படி இருக்கிறவர் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மகிழ்ந்து பாட சொல்லுகிறார். பிரைஸ் காட். தேவனை உயர்த்த வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். சூழ்நிலையை பார்த்து கொண்டே நாம் இருக்கக்கூடாது. நாம் நம்மை மறுரூபமாக்க வேண்டும், நாம் நம்மை மாற்ற வேண்டும். வசனத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் மரித்து இருந்தது, நம்முடைய கனவுகள் எல்லாம் காரிருளாய் இருந்தது, கண்ணீரால் கண்கள் களைத்து இருந்தது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, மகிழ்ந்து களி கூறு. ரிஜாய்ஸ் நவ், ரிஜாய்ஸ். இப்பொழுது களி கூறணும், இப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கணும், இப்பொழுது துதித்து பாடணும், ஆனந்த சத்தமிடணும். சூழ்நிலைகளில் நடுவிலே தேவனை துதிக்க வேண்டும், பலவீனத்தின் நடுவில் தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. burst into song of praise and thanksgiving. நன்றியினால் துதியினால் வெடித்து கிளம்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நாளை தேவன் நினைவு கூர்ந்துள்ளார். இன்றைக்கு இந்த நவம்பர் 1/25 தேவன் இந்த நாளை நினைவு கூர்ந்துள்ளார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார் அப்படின்றத சொல்லுகிறார். தேவ திட்டம் உங்களை உயர்த்துவது தான், ஆசீர்வதிப்பது தான். அப்போ மூன்றாவது காரியம் என்னன்னா, ஹவு டு ரிசீவ் டிவைன் எக்ஸ்பான்ஷன். இதுல தான் 3 பாயிண்ட் நான் சொல்றேன். இத்தனை நேரம் நான் சொன்ன காரியங்கள்ல முதல்ல என்ன சொன்னேன்னா, பிரசன்ட் சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன், தற்போதைய நிகழ்கால நிலை என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்ன அப்படின்றத பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த 2 காரியத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது காரியம் என்னன்னா, ரிப்பன்ட், மனம் திரும்பு, வருந்து. மனம் திரும்பு, வருந்து, ரிப்பன்ட். பொதுவாக மனம் திரும்பு, ரிப்பன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து மனம் திரும்புவதை பற்றி தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இதிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும், இந்த கேரக்டர், இந்த சுவாபத்திலிருந்து மனம் திரும்பணும். அது ஒன்று கரெக்டு தான், அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தையில் நம்ம மனம் திரும்ப வேண்டும். குறுகிய மனப்பான்மையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் செய்யும் செயல் பெரியது என்றதை மனதில் பதிக்க வேண்டும். தேவன் செய்கிறது பெருசா இருக்கு, அவர் பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்றத நம்முடைய மனசுல பதிக்க வேண்டும். நம்முடைய வருமானத்தை பார்த்து, நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து, நம்மளுக்கு இருக்கிற பலனை பார்த்து, இதுக்கு ஆண்டவர் எப்படி செய்ய போகிறார், இதை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு அவரை பற்றின குறுகிய மனப்பான்மையே ஒரு பாவம் தான். அதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும், வருந்த வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை நான் குறைச்சு மதிப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம வருந்த வேண்டும். அப்படி எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். சொல்லுங்க, எண்ணங்களை மாற்ற வேண்டும். தேவனின் சிந்தையை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். வசனத்தை குறைவாக மதிப்பிட்டதற்காக வருந்த வேண்டும். தேவ வசனம் சொன்னதில் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையே ஏற்படலை அப்படின்ற காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போ உங்க சுய பலத்தை நம்பினதற்காக வருந்த வேண்டும். இவ்வளோ நாள் நான் என்னுடைய பலன் இதை செஞ்சிடலான்னு நினைச்சிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் மனம் திரும்புகிறேன், நான் வருந்துகிறேன், நான் உம்முடைய வல்லமை நான் சார்ந்து வாழ போகிறேன், இனிமேல் உங்க பலனில் தான் நான் நம்ப போகிறேன், வசனம் வாக்குத்தத்தத்தை தான் நம்ப போறேன்னு சொல்லி நம்முடைய மனதை திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் திட்டங்களை முன்னிலைப்படுத்தினதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், வருந்த வேண்டும். நான் சொல்லுகிறது எல்லாமே தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க பார்க்க முடியும். பிராக்டிஸ் பண்ணலைன்னா you will stay in your present situation. நீங்கள் இருக்கிற காரியத்திலேயே, இருக்கிற நிலைமையிலேயே தங்கி விடுவீர்கள். ஆனால் எப்பொழுது இந்த காரியத்தை நீங்கள் எடுத்து செயல்படுத்துகிறீர்கள், நீங்களும் உங்கள் குடும்பமும் செயல்படுத்துகிறதோ, அப்போதான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக, தீர்க்க தரிசனமாக, கான்ஃபிடென்ட்டாக சொல்லுகிறேன்.
நான் முதல்ல சொன்னல என்னென்ன ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னல, மலட்டுத்தன்மை, பயம், அவநம்பிக்கை, தைரியம் இல்லாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இந்த அதிகாரத்தில் இருக்கல. இந்த மாதிரி காரியங்களை நம்ம லைஃப்பில் எங்கே இருக்குன்னு பார்த்து அதுக்கு வருந்த வேண்டும், அதற்கு மனம் திரும்ப வேண்டும், அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஆமென். ரெண்டாவது காரியம் பிலீவ், விசுவாசி. முதலாவது வருந்தணும், வருந்து. ரெண்டாவது விசுவாசி. விசுவாசி, பிலீவ், வாக்குத்தத்தத்தை விசுவாசி, வசனத்தை நம்பு, தேவனின் திட்டத்தை நம்பு, அதை விசுவாசி. விசுவாசம் என்பது எண்ணம். எண்ணத்தில் தேவனுடைய வசனத்தை பதித்து வைக்க வேண்டும். அப்போ ஆபிரகாம் எண்ணத்தில் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பதித்து வச்சிருந்தான். அப்போ இந்த அதிகாரத்தில் இத்தனை பாயிண்ட், இத்தனை நெகட்டிவ்ஸ் சொல்லப்பட்டிருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்குல்ல, அதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் இத்தனை வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். மலைகள் விலகினாலும், பருவதங்கள் போனாலும், இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன், கிருபையினால் உனக்கு இறங்குவேன் அப்படின்னு சொல்லி எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே தான் கொடுத்துருக்கிறார். அப்போது இதற்கு ரெண்டுக்கும் நடுவில் நான் எதை நம்ப போகிறேன், எதை விசுவாசிக்க போகிறேன் அப்படின்ற முடிவை நான் நீங்கள் எடுக்க வேண்டும். ஆல் திங்ஸ், நான் ரெண்டாவது விஷயத்தை சொன்னல, வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னென்னு சொன்னல இந்த அதிகாரத்தில், அதன் மேலே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசத்தை நாம் பதிக்க வேண்டும். அதை நம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது மேலே நம்பிக்கை வச்சோன்னா அது மட்டும்தான், வேற எதையுமே திரும்ப செகண்ட் தாட்டு கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுற, வசனத்தை நம்புற, இருந்தாலும் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது, இருந்தாலும் என் வாழ்க்கை தேவை எப்படி, இருந்தாலும் என்னுடைய எதிர்காலம் எப்படி, இருந்தாலும் பட்னு நம்ம ரெண்டையும் சேர்த்து பிணைஞ்சிட்டே இருக்கக்கூடாது. ஒன்றா விசுவாசத்தில் வாழணும், இல்லைன்னா பிரச்சனையில் மூழ்கி அதை டீல் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் பலத்தை வச்சு, உங்கள் பொருளாதாரத்தை வச்சு, உங்களுக்கு இருக்கிற ஞானம், அறிவு, அனுபவம் இதெல்லாம் வச்சு இருக்கிற சூழ்நிலையும், வீட்டையும், குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணி கட்டி இழுத்துட்டு போகிறது ஒன்று. இல்லைன்னா அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து, வசனத்தை பிடித்து, தியானம் பண்ணி, மெடிடேட் பண்ணி, மனதில் பதிச்சு, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாக்கு தத்தத்தை சொல்லி ஆண்டவர் இப்படி செய்வார், ஆண்டவர் இப்படி செய்வார், இது மட்டும்தான் நிறைவேறும்னு சொல்லி அதவே நாம் மெடிடேட் பண்ணுகிற அந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வாக்கு தத்தங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம். மூன்றாவது காரியம் விரிவாக்கு, ஸ்ட்ரெச். திரும்ப அந்த 2வது வசனத்தை எல்லாரும் படிக்கலாமா? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஸோ இதில் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். பட் இப்போது இருக்கிற நேரத்தில் ஜென்ரலாக என்னன்னு சொல்கிறேன். விரிவாக்க சொல்லுகிறார் ஆண்டவர், எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லுகிறார். அப்புறம் we are in the month of expansion. விரிவாக்கம், தெய்வீக விரிவாக்கம், டிவைன் எக்ஸ்பேன்ஷன் காலத்தில், மாதத்தில் நம்ம அடி எடுத்து வச்சிருக்கிறோம் இன்னைக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய விரிவாக்கத்தை பார்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய எண்ணங்கள் விரிவாக்கப்பட வேண்டும். நம்முடைய கூடாரத்தின் இடம் விசாலமாக்கப்பட வேண்டும், விரிவாக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது இந்த மனம் திரும்ப வருந்த வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், விரிவாக்க வேண்டும். தேவனுடைய திட்டங்கள் பெரிய திட்டங்கள், தேவனுடைய எண்ணங்கள் பெரிய எண்ணங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பெருசாக இருக்கு. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனசு சின்னதாக இருக்கு, நம்முடைய எண்ணம் குறுகிய எண்ணமாக இருக்கு, மனப்பான்மை குறுகிய மனப்பான்மையாக இருக்கும். எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம மனப்பான்மை குறுகிட்டே வரும், நம்முடைய எண்ணங்கள் குறுகிட்டே வரும், நம்முடைய நம்பிக்கை குறுகி கொண்டே வரும். ஆனால் தேவன் என்ன சொல்றார்னா, விரிவாக்க சொல்லுகிறார், எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லுகிறார். கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, தேவனுடைய திட்டங்களை பெற்றுக்கொள்ள இடம் உண்டாக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். We have to create space to receive God's plans and purposes. சில நேரத்தில் தேவனுடைய திட்டங்களை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்முடைய பவுண்டரிஸு, நம்முடைய எண்ணங்கள் வட்டாரம் சின்னதாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது தேவனுடைய எண்ணங்களை, பிளான்ஸை உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபிட் பண்ணவே முடியாது, ரிசீவ் பண்ணவே முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா குறுகிய ஸ்பேஸ் இருக்குது, சின்ன இடம் இருக்குது, பவுண்டரி சின்னதாக இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ண சொல்கிறார், பவுண்டரியை பெருசாக்க சொல்கிறார், எண்ணங்களை விரிவாக்க சொல்கிறார். இடத்தை அப்படின்னா உங்கள் விசுவாசம், எண்ணம், சிந்தை, பார்வை எல்லாவற்றையும் வசனத்துக்கு ஏற்ப விரிவாக்க வேண்டும். வசனம் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாவான் அப்படின்ற வசனத்தை படிக்கிறோம். பட் அந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்டிடியூட், மென்டாலிட்டி, யுவர் தாட் ப்ராசஸ் இதெல்லாம் விரிவாக்க வேண்டும், ஸ்ட்ரெச் பண்ணணும். ஆமென்.
ஸோ எல்லைகளை விரிவாக்கணும். டு நாட் லிமிட் யுவர் பவுண்டரிஸ். உங்களுடைய எல்லைகளை குறுக்கி கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இதை நம்ம செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தேவைப்படுது. எப்படி நம்முடைய எண்ணத்தை தாண்டி, சிந்தையை தாண்டி தேவ வசனத்தை நம்ம எடுத்து செயல்படுத்துறது அப்படின்னு. இதுக்கு ஃபிசிக்கலாக நம்ம சில காரியங்களை நம்மளே செய்யணும், ஃபிசிக்கலாக செய்யணும். எக்ஸாம்பிள், கோவம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கோவத்தை கோவம் தானாக தனியாது, கோவத்தை கட்டுப்படுத்தி தனிய வைக்கணும். பவுல் சொல்கிறார், என் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஐ பஃபட்டட் மை பாடி. நான் என் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் என் கையில் நான் வச்சு நானே கீழ்ப்படுத்துகிறேன். அப்போது தேவ வசனம் நிறைவேறுவதற்கு நம்முடைய சிந்தை, எண்ணம், நம்முடைய பிளான்ஸ், பர்பஸஸ், திட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம கீழ்ப்படுத்திட்டு தேவனுடைய திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு சுற்று வட்டாரத்தை பெரிதாக்க வேண்டும். பவுண்டரியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. தேவன் செய்ய போகிற காரியங்களை தடை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தடையாக நிற்காதே என்று சொல்லுகிறார். ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை யாருன்னா நீங்க தான். உங்களுடைய பெரிய எலிவேஷன், உங்களுடைய உயர்வுக்கு தடை யாருன்னா நீங்க தான். இண்டிவிஜுவல் நபர், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் சொல்லுகிறேன். ஆமென். ஸோ எனக்கு இன்னைக்கு இது நடக்கலை, என் ஃபேமிலிக்கு இது நடக்கலை, என் லைஃபுக்கு இது நடக்கலை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஒரு நாளும் யாரும் கை காட்டவே முடியாது. மனிதர்களையும் யாரும் கை காட்டவே முடியாது. அந்த அதிகாரம் யாருக்கும் ஆண்டவர் தரல. ஒரே ஒரு தடை யாருன்னா அந்த மனிதன் தான். ஆமென். ஸோ ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், தடை செய்யாதே. இது நான் விரிவாக்குறதுனா எப்படி விரிவாக்குறதுன்னு சொல்கிறேன். முதலாவது என்ன சொன்னேன்னா, உங்களுடைய திட்டங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய திட்டங்களை பெற்றுக்கொள்ள இடம் உண்டாக்க வேண்டும், மனதில் ஸ்பேஸு. அப்புறம் டு நாட் லிமிட் யுவர் பவுண்டரிஸ், எல்லைகளை குறுக்கி கொள்ளக்கூடாது, அதை பெருசு பண்ணணும். அப்புறம் இருக்கிற இடம் போதும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கக்கூடாது, இடத்தை பெருசு பண்ணணும். தேவன் செய்ய போகிற காரியங்களை தடை செய்யக்கூடாது, தடையாக நிற்கக்கூடாது. இதெல்லாம் நடக்காது, ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, பார்த்துக்கலாம், நடந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய தடை தான். அந்த தடை நீங்களும் நானுமாக இருக்கிறோம், அப்படி செய்யக்கூடாது. அப்புறம் அடுத்த காரியம் என்னன்னா, ட்ராப் யுவர் பிளான்ஸ், ரிசீவ் காட்ஸ் பிளான்ஸ். உங்கள் திட்டங்களை கைவிட்டுறணும். நல்ல திட்டங்களாக இருந்தாலுமே, ரொம்ப செழிப்பான, ஆரோக்கியமான, நன்மைக்கு ஏதுவான திட்டங்களை போல தெரிஞ்சாலுமே அதை எல்லாம் கைவிட்டு விடணும். அதெல்லாம் செயல்படுத்துறதை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்கே போயிட்டு இருக்கோம், எப்படி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்றத நிர்ணயம் பண்ணி, தீர்மானம் பண்ணி உங்கள் திட்டங்களை கைவிட்டுட்டு தேவ திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு விரிவாக்க இடத்தை உண்டு பண்ண, தடையாய் இருக்காதே. டிக் டிச்சஸ், பள்ளங்களை வெட்டுங்கள், பள்ளங்களை வெட்டுங்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எல்லா பள்ளங்களை வெட்டுங்க. மழையும் இல்லை, பனியும் காண மாட்டீங்க, மழையும் இருக்காது, காற்றும் இருக்காது, ஆனால் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அப்போது அந்த டிக் டிச்சஸ் அப்படின்னும் போது உங்கள் சுயத்தை, ஃப்ளஷ், அதுதான் உங்களுடைய சுய எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம வெட்ட வேண்டும், குழி தோண்ட வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் அதை நிரப்புவார். ஆமென். So this is a month of divine expansion. தெய்வீக விரிவாக்கத்தின் மாதம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து என்பதுதான் ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இந்த மாதத்திற்கு. ஸோ தேவன் இந்த மாதத்தில் விரிவாக்கத்தை, தெய்வீக விரிவாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனுடைய நிறைவேறுதல் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் இருக்கிறது. ஆமென். ஸோ யாரெல்லாம் அதை செயல்படுத்த, நான் சொன்ன காரியங்களை சீரியஸாக எடுத்துகிட்டு செயல்படுத்துகிறாங்களோ அவங்க லைஃப்பில் நிறைவேறுதலை பார்க்க முடியும். இல்லை என்றால் காலங்கள் டிலே ஆகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த 54வது அதிகாரத்தை மீண்டும் வீட்டில் போய் நீங்கள் தியானம் பண்ணுங்கள், டைம் எடுத்து தியானம் பண்ணுங்கள். இந்த அதிகாரத்தை தியானம் பண்ணுறதுக்குனே ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், தற்காலிக நிலைமையை, ப்ரெசன்ட் கால என்ன சொல்கிறது, அதைய நிகழ்கால நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன உங்களை சுற்றி என்னென்ன பிரச்சனை ஓடுது, என்னென்ன தடைகள் வருது. நான் சொன்ன மாதிரி இந்த வசனத்தில், திரும்ப இந்த வசனத்தை நீங்கள் போட்டு கேளுங்க. எல்லா நிலையும், நம்பிக்கையற்ற நிலை, வெட்கம், பயம், மனம் தளர்ச்சி, கடினம், நெருக்கம், எல்லாம் இது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். இன்னொரு பக்கம் என்னன்னா, ப்ராமிசஸ் ஆஃப் காட், தேவ வாக்குத்தத்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு,
இதுக்கு இந்த சூழ்நிலை இருக்கு, ஆனால் அவர் மகிழ்ந்து பாட சொல்கிறார், துதிக்க சொல்கிறார், அவரை உயர்த்த சொல்கிறார், விசுவாசிக்க சொல்கிறார், நம்ப சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் தான் ஆண்டவர் பெருசா பேசுகிறார். இது ரெண்டும் இருக்கும் பொழுது இந்த 3 காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரிப்பன்ட், வருந்து, மனம் திரும்பு. 2வது பிலீவ், விசுவாசி. 3வது ஸ்ட்ரெச், விரிவாக்கு, பெருக்க வேண்டும். தேவனுடைய திட்டங்கள் பெரிதாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய எண்ணத்தையும் சிந்தையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்ம விரிவாக்க வேண்டும், பெருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. பகராபா ஷகதாரபரபர. நீங்கள் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களை கீழே தள்ளுறக்கு பிசாசு 100 ஸ்டெப் எடுத்து வைப்பான். தேவ வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, வெளிப்பாடை கேட்டிருக்கிறீங்க, செயல்படுத்தலான்னு சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா 100 தடை பிசாசு கொண்டு வருவான். இதில் செயல்படுத்த வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு செயல்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரல அப்படின் போது தடை வராது, ஒன்றும் இருக்காது, அப்படியே நார்மலாக இருக்கும் லைஃப். ஆனால் ஆண்டவருக்காக ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி சரி பைபிள் படிக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா படிக்க முடியாதபடிக்கு அநேக தடைகள் வந்துட்டே இருக்கும். இதில் நம்ம பழகிட்டோம், இந்த ருட்டீனில் நம்ம பழகிட்டோம். இந்த ருட்டீனை ஆண்டவர் பிரேக் பண்ண சொல்லுகிறார். தினமும் காலையில் எந்திரிக்கிறோம், தூங்கி எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு வரோம், ருட்டீனாக மாறிடுச்சு. இதெல்லாம் பிரேக் பண்ண சொல்கிறார் ஆண்டவர். பிரேக் த ருட்டீன். புதிய காரியங்களை எதிர்பார்க்கணும், புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கணும். எப்படி செய்ய முடியும்னா சுயத்தை உடைக்கணும், ரிப்பன்ட் பண்ணணும். ஆண்டவரே, உங்கள் வாக்கு தத்தத்தை குறைவாக நான் மதிப்பிட்டுட்டேன், சாரி, என்னுடைய இடத்தை நான் விரிவாக்கிறேன், மனம் திரும்புகிறேன், விசுவாசிக்கிறேன், விரிவாக்குகிறேன், பெருசு பண்ணுறேன், இடத்தை உண்டு பண்ணுறேன். காலி இடத்தை உண்டு பண்ண வேண்டும். இடத்துக்குள்ளே நிறையா கச்சடாசெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. நிறைய பிளான்ஸ், இந்த திட்டம் அந்த திட்டம், இப்படி செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பிளானை போடுறதுக்கு அங்கே இடமே இருக்காது. ஸ்பேஸை க்ளீன் பண்ணி காலி இடத்த உருவாக்குனா தான், அந்த பக்கத்தில் காலி இடம் இருக்கிறதுனால தான் இங்கே வீட்டவே கட்டுறாங்க. இதுக்குள்ளே எல்லாம் வேறு குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடு கட்ட முடியாது. அப்போது காலி இடங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும், விரிவாக்க வேண்டும். எக்ஸ்பேண்ட் யுவர் டெரிட்டரி. காபா ஷாகாதாபாலாபாரோ தொராபாரோ. தேவ திட்டங்கள் பெரிதாக இருக்கிறது, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு பெருசாக்கிட்டே இருங்க. எண்ணங்களை பெருசாக்குங்க. வீட்டில் சொல்லுங்கள், வீட்டில் பேசுங்க. ஒவ்வொரு வசனத்தையும் வீட்டில் தியானம் பண்ணுங்கள், குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. ஃபேமிலி டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than anything you do in this world. குடும்பத்தோடு உட்காந்து 1 மணி நேரம் பேசி அந்த தேவ வசனத்தையும் வாக்கு தத்தத்தையும் பற்றி பேசுகிறத விட்டுட்டு உலகத்தில் முக்கியமான வேற காரியம் ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் தேவ வாக்கு தத்தத்தை விசுவாசித்து உங்களுக்கான இடத்தை விரிவாக்குங்கள். எக்ஸ்பேண்ட். டிவைன் எக்ஸ்பேன்ஷன் இஸ் கம்மிங் இன் யுவர் வே.